நேத்து என்ன பார்த்தோம்? ஓப்ஸ் கான்செப்ட். ஓகே. ஆன்லைன்ல எல்லாருக்கும் கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னது? எக்ஸெப்ஷன் ஒரு எரரை ஹேண்டில் பண்றது. ஸோ அதாவது சில எரர்ஸ்லாம் வந்துட்டு டெவலப்பர்ஸால ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ யூசரால நடக்கிற மிஸ்டேக்ஸோ இல்லை என்ன மாதிரியான எரர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அது யாரோட மிஸ்டேக்? கஸ்டமர் நம்மளோட மிஸ்டேக். ஸோ அதுக்கு நான் எரர் த்ரோ பண்ண முடியாது. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் தான் கன்வே பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் ரன் டைமில் வர எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு we can use exception handling. So exception is an error that occurs during program execution. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைல உங்களோட கோடிங் பார்ட், எக்ஸெப்ட் உங்களோட எக்ஸெப்ஷனில் நீங்கள் இங்கே தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எல்ஸ் பிளாக். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை பிளாக்ல உங்களோட கோடிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்ஸ் பிளாக் மூலிமா உங்களோட அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது ஆப்ஷனல். இதுலேயும் நீங்கள் டைரெக்டாக உங்களோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்ஸ் பிளாக் மூலியமாகவும் உங்களோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி பிளாக். ஸோ ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா, வெதர் என்னோட கோட் கரெக்டாக இருந்தாலும் எக்ஸெப்ஷன்ஸ் எரர் வந்தாலும் எனக்கு இந்த சினாரியோ கம்ப்ளீட்டாக ரன் ஆகி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைனலி பிளாக் பிரிண்ட் பண்ணோம். ஓகே. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிள். ஸோ ஏ வேரியபிளில் யூசர் கிட்ட இருந்து நான் இன்புட் கெட் பண்ணுறேன். இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர். ஸோ அது நம்பர் டிஜிட்டில் இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணுங்கிறதுனால நான் இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிகாஸ் நான் டிவைடுக்கு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இன்டீஜர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ b is equal to into input of enter the number. So print a divided by b. Okay. So இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். a ஓட வேல்யூ 10 கொடுக்குறேன், b ஓட வேல்யூ 2 கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வரும்? 5.0 வரும். பிகாஸ் நார்மல் டிவிஷனுங்கிறதுனால. ஓகேங்களா? அகெயின் 10 0. இப்போ என்ன அவுட்புட் வரும்? 10 1 என்ன? 10
எரர் வரும். எஸ். ஸோ 0வால டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு எரர் வரும். 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 0 வந்து குடுக்காதீங்கன்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு we can use 0 டிவிஷன் எரர். ஸோ ட்ரைல நம்மளோட கோடிங் பார்ட் நான் டைரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடுறேன். ஓகே, எக்ஸப்ட் பிளாக். ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் நான் 0 டிவிஷன் எரர் ஃபேஸ் பண்ணுறேனோ 0 டிவிஷன் எரர் இந்த ஸ்பெசிஃபிக் எரர் எப்போல்லாம் எனக்கு வருதோ இந்த எரரை வந்துட்டு ஒரு அலைஸ் நேம் கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு மேனுவலாக யூசர் மெசேஜ் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ டோன்ட் யூஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூசர் மெசேஜ் கொடுத்தாலும் ஓகே தான். 10:2 நார்மலாக நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? சரி, நான் பிரிண்ட் பண்ணுறேன். 10:0 டோன்ட் யூஸ் 0ன்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் யூசர் மெசேஜும் கொடுக்கலாம். இல்லை எதனால இந்த எரர் வந்திருக்கோ அந்த எரரை தான் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த அலைஸ் நேமை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10:0 ஸோ எதனால் அந்த எரர் வந்திருக்குன்னா 0வால் டிவைட் பண்ணியிருக்கோம், அதனால அந்த எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த எரரை வந்துட்டு ஸ்டோரும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக யூசருக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஹலோ பிரிண்ட் ஏஜ் என்ன அவுட்புட் வரும்? ஹலோ வேற எரர் வரும் பிகாஸ் இன்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணாது, வேல்யூ எரர். ஓகேங்களா? ஸோ except value error as a. So print e. ஓகேங்களா? ஸோ இன்டிஜரில் நம்ம வந்துட்டு ஹலோங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு எரர் வருது. நெக்ஸ்ட்டு நேம் எரர். ஒரு சில எரர்ஸ் மட்டும் எப்படி என்னென்னலாம் வரும் எதனால் வரும்ன்றது காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் எரர். நேம் எரர் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு அலெக்ஸ், பிரிண்ட் ஏஜ், என்ன அவுட்புட் வரும்? நேம் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ except name error as e. ஸோ இந்த மாதிரி நேமில் எந்த ஒரு எம்ப்ளாயும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி மெசேஜாகவும் கொடுக்கலாம். ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறப்போ அந்த ஃபோன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனாலும் நீங்கள் நேம் எரர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா எந்த மெசேஜ் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுமோ அந்த மெசேஜ். ஸோ ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட். is equal to 1 2 3. Print a of 7. என்ன அவுட்புட் வரும்? ஒன் டூ த்ரீ 1 2 3ங்கிறது வரும். பிகாஸ் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும்.
print a of 7. இப்போ ஸோ ஸ்பெசிஃபிக்காக 7th பொசிஷனை கேட்டிருக்கேன். ஸோ 7த்துங்கிற ஒரு இண்டெக்ஸ் அங்கே நமக்கு இல்லை, அதனால இண்டெக்ஸ் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ ட்ரை. ஸோ எக்ஸப்ட் index error as e, print e. So list index out of range. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கீ எரர். கீ எரர் எதனால வரலாம்? எதுல வரும்? எந்த டேட்டா டைப்ல கீ எரர் வரலாம்? டிக்ஷனரி டேட்டா டைப். ஓகேங்களா? a is equal to name Alex, age is equal to 23, print age, output, sorry, த்ரீ 23. கரெக்ட். ஸோ அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அதனால கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ ட்ரை. except key error as e. இங்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த ஐட்ரேஷன் ஸ்பேஸ் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? எங்கெல்லாம் நீங்க கோலன் வைக்கிறீங்களோ நெக்ஸ்ட் லைன் கம்பல்சரி ஐட்ரேஷன் ஸ்பேஸ் இருக்கணும். அதனால தான் நேற்று அந்த பாஸுங்கிறதே நம்ம கொடுத்தோம். அப்படி இல்லைன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? Python class. Next week maybe. Okay, so next file not found error. இது எதனால வரலாம்? ஸோ இல்லாத ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு எரர் வரும். ஓகேங்களா? மாடியூல்ல வரும். மாடியூல் ஆமா, நீங்க அதாவது இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல்லாம் நீங்க ரீட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ ரீட் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் ஃபைல் அங்கே இல்லாதப்போ நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ ஓப்பன். நான் கரெக்டான பாத் எதுவுமே கொடுக்காம நார்மலாக ஏதோ ஒன்று கொடுக்குறேன், data.txt. ஸோ print f, ஃபைல் நாட் ஃபவுண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபைலை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ ட்ரை. நெக்ஸ்ட் எக்ஸப்ட் பிளாக். கண்டிப்பா இங்க நமக்கு எந்த ஃபார்மேட்ல அது சேவ் ஆயிருக்கோ அதே ஃபார்மேட்ல கொடுத்தா மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். நீங்க வந்து அதுல இருக்க எஃப்ஓ இல்லை என்னோ லோயர் கேஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது. பைத்தன் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டரிக்கு என்னால் போக முடியல, அதனால எரர் த்ரோ பண்ணுது. ஆட்ரிபியூட் எரர் எதனால வரும்? ஸோ இப்போ x is equal to 10, x dot append of 5, print x. என்ன எரர் வரும்? எக்ஸ்டெண்ட் கொடுக்கணுமா? அதுதான் ஏன் வருதுன்னு கேட்குறேன்.
என்ன அவுட்புட் வரும் இதுல? சரி ஓகே. எரர் தான் வரும். பட் ஆனா ஏன் இந்த எரர் வருது? பண்ண முடியாது இந்த வேல்யூவ. ஏன் அப்பன் பண்ண முடியாது? Integer not indexed, ma'am. சரி ஓகே. அப்போ இது இப்ப என்ன அவுட்புட் வரும்? ஏன் அந்த டப்பிள்குள்ள கொடுக்காததுனாலயா ma'am? டப்பிள்குள்ள குடுக்காதனால. சரி ஓகே. டப்பிள்ல குடுக்குறேன். ம். அப்பன் யாரோட ஃபங்ஷன்? அப்பன் எந்த டேட்டா டைப்போட ஃபங்ஷன்? யாருக்கான ஃபங்ஷன் அப்பன்? லிஸ்ட் ma'am. கரெக்ட். லிஸ்ட்டோட ஃபங்ஷன். நீங்க அது ஸ்ட்ரிங்கு, டப்பிள், இன்டிஜர் எதுக்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? அவங்கவங்க ஃபங்ஷன் அவங்கவங்க கிட்ட தான் ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸெப்ட் attribute error as in. So print e. Okay, so string object has no attribute of append. ஓகேங்களா? ஓகே. ஸோ இம்போர்ட் எரர்னு ஒண்ணு இருக்கு. இம்போர்ட் எரர் என்னன்னா, அந்த மாரி இப்போ இம்போர்ட் லைப்ரரி, இம்போர்ட் pandas எனக்கு இம்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இம்போர்ட் ABEF எரர் த்ரோ பண்ணும். இந்த மாரி ஒரு மாடியூல்ல நம்மகிட்ட இல்ல. ABCDEFலாம் ஒரு மாடியூல் இல்ல நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர். ஓகே. இல்லாத ஒரு மாடியூல நீங்க இம்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன சொல்றது? நேத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல கரெக்ட்டா வந்துட்டு ஏபிசில அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிறது ஏபிசி. ஏபிசில நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இம்போர்ட் பண்றேன். அதே மாரி பாண்டாஸ்ல நான் 1, 2, 3 இம்போர்ட் பண்றேன். அந்த மாரி இல்லாத ஒரு மாடியூல நீங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ண நெனச்சாலும் உங்களுக்கு மாடியூல்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாரி எரர் வரும். ஓகேங்களா? ஸோ பாண்டாஸ், நம்பை அப்படிங்கிறது லைப்ரரி. அதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும். இருக்கிற லைப்ரரி மேட்புளாலிப், போட்டோ3 இது எல்லாமே இம்போர்ட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இல்லாத ஒரு லைப்ரரிய நான் இம்போர்ட் பண்ணி ஹேண்டில் பண்றப்போ நமக்கு எரர் த்ரோ பண்ணும். லைப்ரரின்னு கிடையாது. இல்லாத ஒரு ஃபைல நான் இம்போர்ட் பண்ணி நான் அத ஹேண்டில் பண்றேன்னாலும் நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இஃப் ட்ரூ print a. A is equal to true. என்ன அவுட்புட் வரும்? இப்போ நான் இதை ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வரும்? ட்ரூன்னு வரும். ஆன்லைன்ல ஏன் எரர் வரும்? கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப்ல நான் என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? சரி. என்ன அவுட்புட் வரும்?
பேஸ்னால எரர் வரும். ம். பேஸ்னால கரெக்ட். ஸோ இந்த இன்டென்டேஷன் அதாவது எங்கெல்லாம் நம்ம இந்த கோலன் குடுக்குறோமோ, கண்டிப்பா நெக்ஸ்ட் லைன்ல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். ஸ்பேஸ பேஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சாரி. ஸோ ஸ்பேஸ பேஸ் பண்ணி நான் ஏதாவது பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. என்கிட்ட எதுவும் இல்ல. அதனால நமக்கு பிரிண்ட் ஆகல. ஸ்பேஸ் இல்லாம நீங்க என்ன குடுத்தாலும் உங்களுக்கு எரர் தரும். அந்த கோலனுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஸ்பேஸோட டிஃபைன் பண்ணி தான் ஆகணும். இல்ல நானு இந்த கண்டிஷன் தான் குடுக்குறேன். பட் ஆனா அதுக்குள்ள எனக்கு எதுவுமே ரன் ஆக வேண்டாம் அப்டின்னா, நேத்து பார்த்த மாரி தான். ஜஸ்ட் பாஸ் குடுத்து அத பாஸ் பண்ணிடுங்க. பட் ஆனா அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் கண்டிஷன மட்டும் தான் செக் பண்ணும். ஆனா அதுக்குள்ளார போய் எதுவுமே நமக்கு ரன் ஆகாது. ஓகே. ஸோ இத ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம அந்த இன்டென்டேஷன் எரர் அந்த மாரிலாம் நம்ம குடுப்போம். ஓகே. ஸோ எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் நீங்க என் நம்பர் ஆஃப் எக்செப்ஷன்ஸ் ஒரே தடவ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை 10 divided by 0. So except zero division and except key error, attribute error. So print E print E print E else print E. Finally print success. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதை ஹேண்டில் பண்ணும்? நமக்கு எந்த எரர் நம்ம நேம் எரரே குடுக்கலையா? ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான சினாரியோக்கு அது ரன் ஆகுமோ, அந்த எக்செப்ஷன்ஸ அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். எதுவுமே நமக்கு இல்ல. எக்ஸெப்ட் பிரிண்ட் சம் எரர். ஓகேங்களா? ஸோ எதுவுமே இல்ல. அது ரிலேட்டடா எதுவுமே இல்ல. இப்ப நானு அகைன் நேம் எரர்ன்னு ஒண்ணு குடுக்கல. ஒவ்வொரு டேட்டாவா போய் எனக்கு செக் பண்ணும். ஸோ இந்த எரர ஹேண்டில் பண்றதுக்கு நேம் எரர் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணும். ஒவ்வொரு எக்செப்ஷனா எல்ஸ் இஃப் பிளாக் மாரி ஒவ்வொன்னா போய் செக் பண்ணும். ஸோ இதுல எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால டைரக்ட்டா எக்ஸெப்ட் பிளாக் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனுமே எனக்கு எரர் ஹேண்ட்லிங்ல எந்த ஒரு சினாரியுமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, லாஸ்ட்டா இருக்கிற அந்த எக்ஸெப்ட் பிளாக்க எனக்கு ரன் பண்ணும். ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த எக்ஸெப்ட் பிளாக்க நானு இந்த எக்ஸெப்ட் பிளாக்க நம்ம இங்க குடுக்கலாம். அதுவே நமக்கு எரர் த்ரோவும். எக்ஸெப்ட் பிளாக் அப்படிங்கிறது லாஸ்ட்ல மட்டும் தான் குடுக்கணும். ஏன்னா, அது வந்து எல்ஸ் பிளாக் மாதிரி. எனக்கு எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, எனக்கு அத வச்சே ஹேண்டில் பண்ணுங்க. மிடில்லயோ, ஃபர்ஸ்ட்லயோ நீங்க அத யூஸ் பண்ண முடியாது. லாஸ்ட்ல மட்டும் தான் நம்மளால அத யூஸ் பண்ண முடியும். அதே மாரி ஃபைனலி பிளாக் எந்த அவுட்புட் வந்தாலும், உங்களுக்கு எக்செப்ஷன்ஸ் ரன் ஆனாலும், இல்ல உங்களுக்கு கோடிங் பார்ட் ரன் ஆனாலும், உங்களுக்கு ஃபைனலி பிளாக் ரன் ஆயிட்டு தான் இருக்கும். வெதர் இந்த ஃபுல் பிளாக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக. ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸெப்ட் யூஸ் பண்ணா தான் ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணணுமா மேம்? இல்ல. நீங்க ஒரே ஒரு தடவ யூஸ் பண்ணா கூட ஓகே தான். ஆனா அது லாஸ்ட்ல இருக்கணும் அவ்வளவுதான். ஓகே. எவ்ளோ எக்ஸெப்ட் யூஸ் பண்ணாலுமே அந்த லாஸ்ட் அந்த அதர்ஸ்ங்கிற இது வந்து ஒரு அதர்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் மாரி. எந்த ஒரு எல்லா விதமான எக்ஸெப்ஷனையும் ஹேண்டில் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஆனா அது லாஸ்ட்ல தான் இருக்கணும். நடுவுலயோ, ஃபர்ஸ்ட்லயோ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான்.
புரியுதுங்களா? ஓகே. ஆக்சுவலி நார்மலா ஃப்ளாட் ஃபைலா இருக்கிற ஒரு சிஎஸ்வி எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். யூசுவலா ஃப்ளாட் ஃபைல்ல இந்த மாரி ரேண்டமாலாம் ரீட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு வியூ ஓகேங்களா? நார்மலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, லைப்ரரி மூலியமா தான் ரீட் பண்ணுவோம். அப்பதான் எனக்கு டேபிளர் ஃபார்மேட்ல ப்ராப்பரா அத வந்து ஃபில்டர் கண்டிஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அண்ட் நல் வேல்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாமே அதில ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா இதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்காக இத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி. என்னோட சிஎஸ்வி ஃபைல நான் இம்போர்ட் பண்ண போறேன். என்னோட சிஸ்டம்ல இருக்க சிஎஸ்வி ஃபைல இம்போர்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வித். இந்த வித் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா சினாரியோவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, இந்த வித்ன்றது எனக்கு இந்த பிளாக்க க்ளோஸ் பண்ணி குடுக்கறதுக்கு இந்த வித் ஃபங்ஷன். ஓகே. ஓப்பன். நான் யார ஓப்பன் பண்ண போறேன்னா, எங்கேயோ நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்கேன் என்னோட ஃபைல். ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. இது எக்ஸெல் ஃபைல் கிடையாது. உங்களுக்கு எக்ஸெல் ஷீட்ல ஓப்பன் ஆகுற மாரி இருக்கும். பட் ஆனா இது சிஎஸ்வி ஃபைல். ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, கமா செப்பரேட்டட் வேல்யூன்னு இருக்கும் சிஎஸ்வி ஃபைல். இது நம்மளே கிரியேட் பண்ணலாம். நோட்பேட்ல சிஎஸ்வி ஃபைலா கிரியேட் பண்ணலாம். நோட்பேட் போயிட்டு என்னென்ன காலம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நேம், கிரேட், கமா செப்பரேட்டட் வேல்யூ. கமா மூலியமா ஒவ்வொரு ஃபீல்டும் எனக்கு செப்பரேட் ஆகும். எங்க எனக்கு கமா வரலையோ, அப்ப அத நியூ லைன்னு கன்சிடர் பண்ணி நியூ செல்லுல போய் அத இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோல போய் அத இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அலெக்ஸ் 89, நீனா 79, லிக்ஸ் 69, ஜாக் 59, ஆலிவ் 49, ஸ்டீவன் 39. நார்மல் இப்படிதான் நமக்கு நோட்பேட்ல தான் நம்மளோட சிஎஸ்வி ஃபைல் வரும். ஆனா இதுல வந்து ஒரு 10 காலம்ஸ் இருக்கும். இல்ல ஒரு 20 காலம்ஸ் இருக்கும். 200 ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? இத நான் சேவ் பண்றேன். சிஎஸ்வி ஃபைல சேவ் பண்றதுக்கு ஜஸ்ட் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டாட் சிஎஸ்வி அண்ட் இங்க சேவ் as ஆல் டைப்ல போயிட்டு ஆல் ஃபைல்ஸை ஹிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல் ஃபைல்ஸை ஹிட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஐயோ எங்க சேவ் பண்ணன்னு தெரியல. ஒன் செகண்ட். டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ் டாட் சிஎஸ்வி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபைல் எனக்கு அங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க. நான் நோட்பேட்ல தான் டைப் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு எக்ஸல்ல தான் ஓப்பன் ஆகும். இது எக்ஸல் ஷீட் கிடையாது, சிஎஸ்வி. கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் கமா மூலியமா செப்பரேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பார்த்து தான் நம்ம ரீட் பண்ண போறோம். கமா கொடுக்கணும்னா இந்த அலெக்ஸ்ன்றது ஒரு ஃபீல்டு, அடுத்தது 89 ஆமா. இதோட பாத் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பாத். ஓகேங்களா? ஸோ என்னோட பாத் நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த பாத்ல இருக்க என்னோட டேட்டாவை நான் ரீட் பண்ண போறேன். ஓகே. இங்க என்னோட பாத் அண்ட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அது இந்த எஃப்ங்கிற ஒரு அலைஸ் நேம்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த எஃப்ல இப்போ எனக்கு என்ன இருக்கு? அந்த பாத்தும் அந்த பாத்துல நான் என்ன ஒர்க் பண்ண போறேன்? அப்பெண்ட் பண்ண போறேன்னா, இல்ல ரீட் பண்ண போறேன்னா, இல்ல ரைட் பண்ண போறேன்னா, அந்த ஒர்க் வந்து அந்த எஃப்ங்கிற வேரியபிள்ல இருக்கு. ஓகே. ரீடர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். நார்மலா அங்க நீங்க என்ன வேணாலும் எக்ஸ் ஒய் இசட் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ரீடருங்கிற வேரியபிள்ல சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷன் மூலியமா என்னோட எஃப் அந்த அந்த பாத்தோ அந்த ரீடருங்கிற அந்த ஆப்ஷனையும் நான் ரீட் பண்ண போறேன். ரீடருங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா. ஓகேங்களா?
இந்த நெக்ஸ்ட் ரீடர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ங்கிறது என்னோட ஃபங்ஷன், ரீடர் அப்படிங்கிறது என்னோட வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ளார இருக்க என்னோட டேட்டா. அந்த டேட்டால இருக்க ஃபர்ஸ்ட் ரோவ எனக்கு ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா அது காலம். காலம்லலாம் நீங்க செக் பண்ண வேணாம். அடுத்தடுத்து இருக்க டேட்டாவ எனக்கு செக் பண்ணுங்க. ஓகே. ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஏன் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணாம ஃபார் லூப் யூஸ் பண்றோம்? லைன் டு லைன். ம். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு லைனா வைல் லூப்பும் ஒரு லைனா போகுமே. வைல் லூப்ல நான் கண்டிஷன் குடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுல 10 ரோஸ் வரைக்கும் இருந்தா ஒவ்வொரு ரோவா போய் செக் பண்ணணும். அப்ப 11th ரோவ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணிடும். அதுல வந்து எவ்ளோ ரோஸ் இருந்தாலும் எனக்கு தெரியாது. மேனுவலா அதுல எவ்ளோ ரோஸ் வருங்கிறது எனக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ இருக்கிற எல்லா ரோஸையும் எனக்கு செக் பண்ணி சொல்றதுக்கு நான் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண முடியும். வைல் லூப்ல நான் கண்டிஷன் குடுத்தேன்னா, அந்த கண்டிஷன் வரைக்கும் தான் செக் பண்ணும். அதுக்கு மேல டேட்டாஸ் இருந்துச்சுன்னா, அத செக் பண்ணாது. அப்போ அது எனக்கு எரர் தான் தரும். என்ன சொல்றது? எஸ்கலேஷன் ஆகும். ஓகே. ஸோ ரீடர் அப்படிங்கிற வேரியபிள்ல என்னோட டேட்டாவ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரோங்கிறது என்னது? ஃபார் லூப்ல இருக்க வேரியபிள். ஒவ்வொரு டேட்டாவா போய் எனக்கு செக் பண்ணிட்டு வரும். ஓகே. நேமுங்கிறது என்னோட காலம் நேம். கிரேடுங்கிறது என்னோட ஃபைல்ல இருக்க காலம் நேம். 2 காலம் நேம் இருக்கு. நேம் காலம் எதுல சேவ் ஆயிருக்குன்னா, 0 இண்டெக்ஸ் ரோல எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு சேவ் ஆயிருக்கு 0 இண்டெக்ஸ். கிரேட் காலம் ஃபர்ஸ்ட் ரோல, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது கண்டிப்பா இன்டிஜரா தான் இருக்கணும். சப்போஸ் இன்டிஜர் இல்லன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர ஹேண்டில் பண்றதுக்கு நான் எக்செப்ஷன் எரர் போவேன். ஓகே. இஃப் அந்த பர்ட்டிகுலர் காலம் கிரேடுங்கிற காலம்ல யாரெல்லாம் 60க்கு மேல இருக்காங்களோ அவங்கலாம் பாஸ். அப்படி இல்லன்னா ஃபெயில். இங்க எனக்கு எரர் வந்திருக்கு. ஏன் இந்த எரர் வருது? ஏன் இந்த எரர் வந்திருக்கு? மேம் எல்ஸ் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எஸ்கேப் கேரக்டர்ஸ் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? எஸ்கேப் கேரக்டர்ஸ் நான் ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஏதாவது குடுக்குறது. இப்போ பைத்தனுக்கு ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அது ஒரு எஸ்கேப் கேரக்டரா தான் அது கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் அப்பர் யூன்னு இருக்கு. இந்த மாரி ஒரு எஸ்கேப் கேரக்டர் என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு எரர் த்ரோ பண்ணும். சிங்கிள் ஸ்லாஷ ரீட் பண்றதுக்கு நம்ம என்ன குடுக்கணும்? டபுள் ஸ்லாஷ் குடுக்கணும். அப்பதான் அது சிங்கிள் ஸ்லாஷா போயிட்டு என்னோட பாத்த போய் எனக்கு எடுத்துட்டு வரும். ஸோ அங்க குடுத்திருக்க நேம்ல யார் யாரெல்லாம் பாஸ், யார் யாரெல்லாம் ஃபெயில்ங்கிற டேட்டா எனக்கு கிடைக்கும். ஓகே. இது யூசுவலா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். நமக்கு வர டேட்டாலாம் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ், 100 ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்காது. 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ். 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ்ல நீங்க இந்த மாரி ஃப்ளாட்டா உங்களோட டேட்டாவ ரீட் பண்ணி ஒவ்வொரு ரோவ எனக்கு செக் பண்ணுங்கன்னா, அது ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். நம்ம பிளைனா ரீட் பண்றதுக்கு. பட் ஆனா உங்களோட காலம மட்டும் பார்க்கணும். காலம்ல இருக்க டேட்டா டைப்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோவோ இல்ல ஃபர்ஸ்ட் அந்த 5 ரோஸோ மட்டும் எனக்கு எடுத்து எல்லா ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்றதுக்கு மேபி நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யூசுவலா நம்ம பாண்டாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டேட்டாவ ரீட் பண்ணி அதுல எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வேற யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்றதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா இந்த மாதிரி ஃபிளாட் ஃபைலா இருக்கலாம். இல்ல ஏபிஐல இருக்கலாம். ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கலாம். பாக்கே ஃபார்மேட்ல இருக்கலாம். இல்ல ஒரு என்ன சொல்றது? வேரோஸ்ல இருக்கலாம். இல்ல ஒரு இமேஜ் ஃபைலா இருக்கலாம். எங்க இருக்கிற டேட்டாவையும் உங்களால ரீட் பண்ணி ஒரு டேபுலர் ஃபார்மேட்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல உங்களோட டேட்டாவ பார்த்து அத டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம பைத்தான் பாண்டாஸ் யூஸ் பண்றோம். டிரான்ஸ்ஃபார்ம்னா இங்கேருந்து இங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது கிடையாது. டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னோட டேட்டாவ கிளென்சிங் பண்றது. அதாவது ஏன்னா அதுல இருக்க காலமோட டேட்டா டைப்ஸ், நல் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ், எனக்கு பிசினஸ் ரூல்ஸ் கரெக்ட் வந்திருக்கும் நிறைய. இந்த காலம்ல இந்த மாதிரி டெசிமல் வேல்யூ சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் இருக்கணும். அண்ட் இந்த காலம்ல எனக்கு பெர்சன்டேஜ் வச்சு தான் எனக்கு வரணும். இந்த காலம்ல இந்த மாதிரியான ப்ரிஃபிக்ஸ் எனக்கு ஆட் ஆயிருக்கணும். இல்ல இந்த 2 காலம கம்பேர் பண்ணி இதுல யாரு பிரைம் கஸ்டமர், யாரு கோல்ட் கஸ்டமர் இதெல்லாம் அவங்க மேனுவலா ஆட் பண்ண சொல்லுவாங்க.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்னோஃப்ளேக் என்னோட வேர்ஹவுஸ் எதா இருந்தாலும், அந்த வேர்ஹவுஸ்ல நான் என்னோட டேட்டாவ லோட் பண்ணணும். லோட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட் அந்த டேட்டாவ எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே எதர் பைத்தான்லயோ, இல்ல அவங்க பவர் BI என்ன என்ன அவங்களுக்கு விசுவலைசேஷன் டூல் டேப்லோவோ இல்ல பவர் BI எதுல வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு அந்த ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? டேட்டா இன்ஜினியருக்கு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்டா? இல்ல இன்ஜெக்ஷன் ப்ராஜெக்ட்டா? அத வந்து நீங்க அந்த ஃப்ளோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆரக்கிள்ல இருக்கும் ஒரு ஃபைல். மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ஆரக்கிள்ல இருக்கிற என்னோட ஸ்ட்ரக்சர்டு ஃபைல் அண்ட் இன்னொரு ஃபைல் வந்து APIல வரலாம். இல்ல JSON ஃபார்மேட் எதுல வேணாலும் வரலாம். அந்த ஃபைல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்க? அப்ஸ்ட்ரீம் அப் அ அப்ஸ்ட்ரீம் டெவலப்பர் வந்துட்டு எனக்கு டைரக்ட்டா S3ல லோட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆரக்கிள் ஃபைலையும் நான் என்ன பண்ணுவேன்? JDBC கனெக்டர் வச்சு என்னோட S3ல லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? லோட் பண்ண எல்லா ஃபைலுமே இன்டர் கனெக்டட் தான். பட் ஆனா அவங்க குடுக்குற ஃபார்மேட்டோ, அது எல்லாமே பாத் எல்லாமே வேற. ஸோ S3ல லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்? அது பிளெயினா இருக்கும். ஸோ அத நான் க்ளூ வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? எனக்கு தெரியும் சில டைம்ல இந்த டைம்ல தான் எனக்கு இந்த ஃபைல் வந்துகிட்டே இருக்கும். அப்பலாம் தான் நான் வந்துட்டு அந்த ட்ரிகர் நீங்க அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல இருக்க சர்வீசஸ் எல்லாமே உங்களோட ஃப்ளோ பொறுத்து. சப்போஸ் எனக்கு சில சில டைம் வந்துட்டு 10 காலம்ஸ் வர வேண்டிய இடத்துல எனக்கு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இல்ல ஒரு காலம் கம்மியா வந்துருச்சுன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அது எல்லாமே அந்த பைப்லைன் எல்லாம் கரெக்ட்டா போதா? இல்ல அந்த எரர்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஒரு சில சமயம் 10 மினிட்ஸ்ல ரன் ஆகுறது 1 ஹவர் ரன் ஆகும். ஏன் எதனால? ஆமா. ஸோ அப்ப அந்த க்ளூலலாம் உங்களோட ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி S3லேருந்து நீங்க ஸ்னோஃப்ளேக் அனுப்புறதுக்கு ஸ்னோ பைப்போ இல்ல காப்பி கமாண்டோ நீங்க அத வச்சு ஸ்ட்ரீமிங்கா இருந்தா ஸ்னோ பைப் அந்த மாரி ஸ்ட்ரீமிங் ப்ராசஸா இல்ல பேட்ச் ப்ராசஸா அத வச்சு நீங்க லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சினாரியோல நீங்க சொன்னீங்க உள்ள நம்ம ட்ரிகர் பண்ணாங்க. ம். நீங்க சொல்றது 1 ஹவர் ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராம் 10 மினிட்ஸ்ல ரன் ஆகணும். அது 1 ஹவர் ஆகுதுங்கும்போது அந்த ட்ரிகர் அந்த ஒன் டைம் ரன் ஆகிட்டு அதோட ஒர்க் முடிஞ்சிடும்ல. ஸோ நம்ம அகைன் ஏதாவது செட் பண்ணணும். ஆமா. அதெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டினா கேட்பாங்க. இப்ப என்கிட்ட இன்னைக்கு வந்து 10 ஃபைல்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல 10 ஃபைல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது நார்மலா எனக்கு அது அப்படியே லோட் ஆயிட்டே இருக்கும். வர வர எனக்கு ட்ரிகர் ஆகும், லோட் ஆகும், ட்ரிகர் ஆகும், லோட் ஆகும். ஏதாவது ஒரு நாள் ஃபைல் அ பா நான் டேட்டா வந்து அதிகமா இருக்கலாம். இல்ல டேட்டா டைப் மிஸ் மேட்ச்சா இருக்கலாம். ஏன்னா நான் போட்டிருக்க அந்த ரூல்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபைல் வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். நான் வந்து சில ரூல்ஸ வந்துட்டு PySparkலயோ இல்ல Glueலயோ எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அது எதுக்குமே இது வந்துட்டு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் ஆகி நிக்கும் பைப்லைன். அப்போ கீழ இருக்க டேட்டாஸ்லாம் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 டேட்டாஸ் 4 ஃபைல்ஸ் வந்து எனக்கு போயிடுச்சு. 5த் ஃபைல்ல எனக்கு ஹேங் ஆயிது. ரிமைனிங் கீழ 5 ஃபைல்ஸ் இருக்கு. அப்ப அத நானு ப்ராசஸ் பண்ணி கிளென்ஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஃபைல்லேருந்து ரன் ஆகக்கூடாது. எங்க விட்டுச்சோ அந்த ஃபைல்லேருந்து ரன் ஆகும். அது எல்லாத்துக்குமே நம்ம கோடிங் எழுதணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுதான் ஒரு ஃப்ளோ. ஓகேங்களா? நடுவுல வர அந்த 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 ஸ்டாப்பிங் பொசிஷனுக்கு எல்லாத்துக்குமே நெறைய சினாரியோஸ் வரும். நெறைய சேலஞ்சஸ் வரும். அதெல்லாம் ஹேண்டில் பண்றது தான் ஒரு டேட்டா இன்ஜினியரிங். ஜஸ்ட் டெய்லி பேசிஸ்ல வரும் லோட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இந்த ஃபைல் வந்து ஸ்மால் சைஸ் ஃபைல் தான் வரும்னா, நான் PySpark யூஸ் பண்ண வேணாம். பைத்தான் பாண்டாஸ் மட்டும் போதும். நான் வந்து இல்ல எனக்கு ஒரு சில ஃபைல் ஹிஸ்டரி ஃபைல் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 1 மந்தோட ஃபைல் வரப்போகுது. அப்ப அது ஹியூஜா தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ நான் PySpark போவேன். எங்க நம்ம எத யூஸ் பண்ணணும்? ஏன்னா எல்லாமே டைம் கன்சம்ப்ஷன். நீங்க எத தப்பா யூஸ் பண்ணாலும் டைமும் அதிகமாகும், காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ அது எல்லாமே பார்த்து தான் நம்ம ஒரு டேட்டா இன்ஜினியரிங் பண்ணணும். நம்ம எல்லாம் கரெக்ட்டா பண்ணி லோட் பண்ணா தான் டேட்டா அனலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வரீங்க அப்படின்னா, நீங்க ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்கல்ல மைக்ரேஷன் ப்ராஜெக்ட். ஜஸ்ட் அந்த ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வாட் இஸ் வாட் தெரிய வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ளோன்னு எத சொல்றேன்னா, இங்கருந்து இங்க அனுப்புறதுக்கு நான் நடுவுல என்ன டூல் யூஸ் பண்றேன். நீங்க யூஸ் பண்ண வேணாம். பட் ஆனா அத பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. ஆரக்கிள்லேருந்து S3க்கு நான் அனுப்பணும். மத்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு S3ல டிஃபால்ட்டா லோட் பண்ணிடுவாங்க. ஆனா ஆரக்கிள் ஃபைலையும் நான் S3ல குடுத்தா தான் நான் ஸ்னோஃப்ளேக்குக்கு அனுப்ப முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆரக்கிள் டூ S3யே நான் டைரக்ட்டா லோட் பண்ண முடியாது. அப்ப நாங்க நடுவுல என்ன டூல் யூஸ் பண்ணணும்? JDBC கனெக்டரோ, இல்ல இம்போர்ட் போட்டோ 3 இந்த மாரி ஏதாவது பைத்தான் லைப்ரரியோ ஏதாவது ஒண்ணு நான் யூஸ் பண்ணணும். இல்ல SQL Alchemy இந்த மாரி நான் ஏதாவது யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த நடுவுல 2த்துக்கும் கனெக்ட் பண்றதுக்கு நான் நடுவுல என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றேன். அது தெரிஞ்சுக்கிட்டாலே 1 ஆர் 2 இன்டர்வியூஸ்க்கு நம்ம கிளியர் பண்ணி உள்ள போயிரலாம். நமக்கே கான்ஃபிடன்ட் வரும். அவங்க கேட்கிறப்ப. அதே மாரி டேட்டா வால்யூம் என்ன மாரியான டேட்டா டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு எவ்வளோ வரும்?
அண்ட் ஹிஸ்ட்ரி டேட்டாவா இருந்தா உங்களுக்கு எவ்வளோ வரும்? நீங்க பண்ண போறது ஸ்ட்ரீமிங்கா இல்ல பேட்ச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஸ்ட்ரீமிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அது பேட்ச்சா மாறும். ஆட்டோமேட்டடா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அத பத்தி சும்மா பேசிக்ஸா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு டேட்டா இன்ஜினியர் நம்ம இல்ல தான். நமக்கு தெரியும். ஆனா அதோட ஃப்ளோ தெரியாம நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கப்போ, அவங்க கேட்கிற ஒரு பேசிக் கொஸ்டினுமே உங்களுக்கு பயத்த குடுக்கும். ஆன்சர் இருந்தாலுமே உங்களால படிக்க முடியாது. சீக்கிரமா கிளியர் பண்ண முடியல. நெறைய பேரால. அந்த ஃப்ளோவும், அந்த டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே, மேக்ஸிமம் 2 இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம். நான் டெலிகாம்ல இருக்கேன். ம். இப்போ நான் அதே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போறேன்னு வச்சுக்கங்களேன். ம். நான் மகேஷ் 911 ப்ராஜெக்ட் தான் மகேஷ் பண்றேன். ம். அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் ஒரு லைட்டா சொல்லுங்க. என்ன டொமைன் உங்களுது? எப்படின்னா ஒரு ட்ரக் குரூப் இருக்கும். ம். இங்க ஒரு ட்ரக் குரூப் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகே. ஒரே நிமிஷம் இது முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிமைனிங் நாளைக்கு கன்டின்யூ பண்ணிக்கலாம். தேங்க் யூ. See you tomorrow.